நண்பர்கள் அனைவருக்கும் சிற்றுணா தேடலின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு அரிசி மாவில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கிறிஸ்பியான தட்டை செய்ய போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குற நண்பராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. இந்த தட்டை எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்களேன். நல்லா முறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தட்டை செய்ய 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 40 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதிகபட்சம் நீங்கள் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 40 நிமிஷத்துலேயே நான் இன்றைக்கி வடித்து எடுத்துக்க போகிறேன். கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துருங்க. காரத்துக்காக நம்ம 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா கொழன்னு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுங்க. இப்போ இதை நம்ம வடை மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொரன்னு ஒரு பதம் பார்த்திங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 கப் வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு விழுதுகளை சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். விரும்புகிறவங்க இதில் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவோட இலக்கத்துக்காக சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் துண்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, மிதமான சூடான தண்ணி வச்சு நம்ம இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்கிற வெங்காயம், பூண்டு, எள்ளு, சீரகம் எல்லாமே இந்த தட்டையோட மணத்தை இன்னும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் விரும்புகிற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற வச்சுருவோம். டைம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன எலுமிச்சை அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1.5 கப் பச்சரிசி மாவுன்றது நம்மளுக்கு 25 தட்டை வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். பால்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தட்டையை தட்டுறதுக்கு பாலித்தீன் பேப்பர் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அதோட உட்பகுதியில் ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரே சமயத்தில் 4 உருண்டைகளை வச்சு உள்ளங்கையை வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பாலித்தீன் கவரை வச்சு நம்ம மூடிடலாங்க. இந்த மாதிரி சமதளமான ஒரு பாத்திரத்தை வச்சு உருண்டைகளை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சாலே நம்மளுக்கு ஈஸியாக தின்னாக வந்துடுது. நீங்கள் சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணுறனாலும் அதை யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு தட்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த தட்டையை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தட்டையோட 2 பக்கமே நல்லா வெந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு தட்டை வெந்து கிடச்சிருச்சுங்க. நம்மளோட தட்டை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.